நீங்க ஒரு வருஷமா இருந்து எக்ஸாமுக்கு நல்லா படிக்கிறீங்க. படிச்சுட்டு நாளைக்கு போய் நல்லா எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிற மாரி போறீங்க. போன இடத்துல நீங்க இன்னைக்கு எக்ஸாம் எழுத முடியாது. எக்ஸாம் ஒத்திவைப்பு அப்படிங்கிற மாரி சொன்னா உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? அதே மாதிரி சம்பவம் தான் தமிழ்நாட்டுல நடந்திருக்குது. காலையில 9 மணிக்கு குரூப் 2 எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நெறைய பேர் போறாங்க. அங்க போன இடத்துல சென்னையில ஒரு காலேஜ்ல மட்டும் ஆயிரக்கணக்கான பேர் குமிஞ்சிருக்காங்க. சரியா? அங்க இருக்கிற டிஎன்பிஎஸ்சி ஆபீசர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, எக்ஸாம் நடத்த வந்திருப்பாங்களே எல்லாருமே குழம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன நடக்குது? 300 பேத்துக்கு தானே இடம் ஒதுக்கி இருக்கு. எப்படி இங்க 1000 பேர் வந்திருக்காங்க? அப்படிங்கிற மாதிரி அவங்களும் திணற ஆரம்பிக்கிறாங்க. மாணவிகள் வந்து ரொம்பவே கூட்ட நெரிசால எக்ஸாம் எழுத முடியாதோ அப்படிங்கிற மாதிரி அவதிப்பட்டாங்க. ஒரு பக்கம் டிஎன்பிஎஸ்சி சார்பா பேசும்போது அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸாம் இன்னைக்கு இந்த பகுதிகள்ல கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்ததாட்ட அவங்க முடிவு பண்ணி சொல்றாங்க, தமிழ்நாட்டுல மொத்தமா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணிருப்பாங்களா அவங்களுக்கு எக்ஸாம் கிடையாது. அவங்களுக்கு ரத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேட்ட வந்து நாங்க மறுபடியும் அறிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது குறித்து ஒரு பக்கம் மாணவிகள் வந்து போராட்டம் பண்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா பல அரசியல்வாதி கட்சி தலைவர்கள் வந்து திமுக அரச பத்தி கேவலமா பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு இதெல்லாம் பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். நான் உங்க ஜெசோனா. இதே மாதிரி தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரூப் 2 எக்ஸாம் நேத்தைக்கு நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி டேட் அறிவிச்சிருந்தாங்க. சரியா? அதாவது இப்ப பொதுவா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறோம். குரூப் 2, குரூப் 4 அப்படிங்கிற மாதிரி எழுதுறோம்னு நினைச்சுக்கோங்க. நமக்கு வந்து எக்ஸாம் அப்ளை பண்றோம். எக்ஸாம் எழுதுறதுக்கு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ஹால் டிக்கெட் தந்துருவாங்க. ஹால் டிக்கெட்ல வந்து மென்ஷன் பண்ணி தந்திருப்பாங்க. உங்களுக்கு இந்த பிளேஸ், இந்த காலேஜ், இந்த ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி. உங்க ரோல் நம்பர் கூட அவங்க வந்து மென்ஷன் பண்ணி தந்துருவாங்க. சரியா? அதன் அடிப்படையில தான் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸாம் எழுதுறதுக்கு போவோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதிகள்ல ஒரு 3 காலேஜ், 4 காலேஜ் அப்படிங்கிற மாதிரி கல்லூரியோ, ஸ்கூலோ ஏதாவது சரியா? ஒதுக்கீடு பண்ணியிருப்பாங்க. நம்ம அங்க தான் போய் நம்ம பார்த்து என்ன அப்படின்னு பார்த்து இருந்து எழுதுவோம். ஆனா, எல்லா வாட்டியுமே அப்படிதான் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த வாட்டி குளறுபடி நடந்திருக்குது. என்ன குளறுபடி அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே குரூப் 2 எக்ஸாம் எழுதுறதுக்கு ஆர்வமா போனாங்க. நல்லா பிரிப்பரேஷன் பண்ணிட்டு, நம்ம இன்னைக்கு நல்லா எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம் எழுதுறதுக்கு ஹால் டிக்கெட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு என்ன அவங்களுக்கு குடுத்த அதாவது ஹால் டிக்கெட்ல அவங்களுக்கு ஒரு இடம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு போறாங்க. சரியா? சென்னையில மொத்தம் குறிப்பிட்ட சொல்லணும்னா ஒரு 3 பகுதிகள்ல இந்த குரூப் எக்ஸாமுக்காக ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. சரியா? ஆனா, ஒரு காலேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த காலேஜ்ல 300 பேருக்கு தான் இடம் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அங்க 300 பேர் தான் இருந்து எக்ஸாம் எழுத முடியும். அப்படிங்கிற மாதிரி. சரியா? ஆனா, எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 300 பேத்தையும் தாண்டி மொத்தமா 1000க்கு மேற்பட்டவங்கன்னு நெனச்சுக்கோங்களேன். அந்த காலேஜ்ல போய் நின்றுருக்காங்க. எல்லாத்தோட ஹால் டிக்கெட்லயுமே பிஜி வைஷ்ணவ் காலேஜ் அப்படிங்கிற மாரி காமிச்சிருக்குது. அங்க எல்லாருமே போயிருக்காங்க. சரியா? போன இடத்துல அவங்களும் அவங்க ஹால் டிக்கெட்ல உள்ள நம்பர் எல்லாமே வந்து தேடி பார்க்குறாங்க. இதுதான் என் நம்பர், இதுதான் என் நம்பர் அப்படிங்கிற மாரி. ஆல்ரெடி அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடத்துறதுக்காக, குரூப் 2 எக்ஸாம் நடத்துறதுக்காக அங்க வந்து ஆஃபீசர் சொல்லிட்டு நியமிச்சிருப்பாங்களா, அங்க எல்லாருமே வந்து திணறுறாங்க. என்ன நடக்குது? ஏற்கனவே 300 பேர் தானே ஒதுக்கீடு பண்ணியிருந்து. ஏன் 1000க்கு மேற்பட்டவங்க வந்திருக்காங்க? அப்படிங்கிற மாதிரி அவங்க குழம்புறாங்க. எல்லாத்தோட ஹால் டிக்கெட்ட வாங்கி பார்க்குறாங்க. பார்த்ததுல எல்லாத்துக்குமே மொத்தம் 300 இடம் தான் ஒதுக்கீடு பண்ணியிருக்கு. ஆனா 1000க்கு மேற்பட்டவங்க வந்திருக்காங்க. அவங்க திணறி என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டு லேட் ஆகுது. டிலே ஆகுது. டைம் டிலே ஆகுது. ஏன்னா எக்ஸாம் வந்து தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஆர்வமா இருக்கிறாங்க. எக்ஸாம் எழுதிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா டைம் ஆயிட்டே இருக்குது. என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்கிறாங்க. சரியா? உடனே என்ன பண்றாங்கன்னா, இது தெரிஞ்சு மாணவிகள் வந்து நம்மள எக்ஸாம் எழுத விடமாட்டாங்களோ, நம்மளால எக்ஸாம் எழுத முடியாதோ அப்படிங்கிற மாதிரி போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரியா? போராட்டத்துல எங்களுக்கு எக்ஸாம் என்னாச்சு? இப்பவுமே நடத்தியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி போராட்டம் பண்றாங்க. எங்கள எக்ஸாம் எழுத விடமாட்றாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள எல்லாருமே வந்து ஆஃபீஸர்ட்ட பேசுறாங்க. டிஎம்சி எக்ஸாம் அதாவது ஹெட்ல வந்து பேசுறாங்க. இந்த மாதிரி 300 பேத்துக்கு தான் இந்த காலேஜ்ல இடம் ஒதுக்கீடு பண்ணியிருக்குது. பட் ஆனா அங்க 1000க்கு மேற்பட்டவங்க வந்திருக்காங்க. அவங்க ஹால் டிக்கெட்ட வாங்கி பார்த்தாச்சுன்னா, அதுல வந்து அவங்களுக்கும் இந்த பிளேஸ், இந்த ஹால் டிக்கெட் நம்பர் அப்படிங்கிற மாரி தான் குடுத்துருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிற மாரி எங்களுக்கே தெரியல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து ஒரு தொழில்நுட்ப கோளாறுனால இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட்டு என்ன முடிவு எடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சென்னையில மட்டும் அதாவது அந்த குறிப்பிட்ட ஏரியா 3 பார்ட்டாட்டு பிரிச்சிருப்பாங்கல்ல. இந்தந்த சென்டர்.
அந்த பகுதிகள்ல மட்டும் நம்ம அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம வந்து ரத்து பண்ணுவோம். வேண்டாம் இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரத்து பண்றாங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேண்டாம். மொத்தமா தமிழ்நாடு முழுசும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ, அவங்க எல்லாத்துக்குமே இன்னைக்கு எக்ஸாம் நடக்காது. தேர்வு ரத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. நம்ம அதுக்கப்புறம் வேணா என்ன பண்ணலாம், எக்ஸாம் வந்து டேட்ட மாத்தி முடிவெடுத்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதன் அடிப்படையில எல்லாருக்குமே அறிவிப்பு குடுக்குறாங்க. இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கிடையாது. தேர்வ ரத்து பண்ணியிருக்கோம். காரணம் என்னன்னா, தொழில்நுட்ப கோளாறு காரணத்தினால இந்த மாதிரி பிரிண்ட் அதாவது ஒரே காலேஜ், ஒரே இடத்துல வந்து ரோல் நம்பரோட பிரிண்ட் வந்திருக்கு. அப்படிங்கிற மாதிரி தகவல் குடுக்குறாங்க. சரியா? மாணவ, மாணவிகள் வந்து கொந்தளிக்கிறாங்க. ஏன் எக்ஸாம் நாங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வந்தோம். ஆனா எங்களால எக்ஸாம் எழுத முடியல. இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க போராட்டம் பண்றாங்க. சரியா? எக்ஸாம் டேட் வந்து நாங்க அறிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களா? எக்ஸாம் டேட்ட எப்ப அறிவிப்பாங்க? எப்படி அறிவிப்பாங்க? அப்படிங்கிற மாதிரி அதுவும் சொல்லியிருக்காங்க. அதாவது மொத்தம் 15 நாட்களுக்குள்ள உங்களுடைய நீங்க அப்ளை பண்ண நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரோட மெசேஜ்க்கு இல்லன்னா உங்களுடைய மெயில் ஐடி குடுத்துருப்பீங்கல்ல, அந்த மெயில் ஐடிக்கு நாங்க வந்து ஹால் டிக்கெட் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிருவோம். அத நீங்க எடுத்து நாங்க ஒரு எக்ஸாம் டேட்ட நாங்க வந்து சொல்லுவோம். அந்த டேட்டுக்கு வந்து நீங்க எக்ஸாம் எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஆனா, இந்த வாட்டி மொத்தம் இந்த குரூப் டே எக்ஸாம்ல எத்தன பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9,000க்கும் மேற்பட்டவங்க வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க எக்ஸாம்க்கு. அந்த 9,000க்கும் மேற்பட்டவங்களுக்கும் இன்னைக்கு எக்ஸாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? அது நேத்தைக்கு ரொம்ப இஷ்யூவா வந்து பேசப்பட்டுச்சு. ஒரு பக்கம் மாணவர்களோட போராட்டம், மறுபக்கம் பார்த்தா அரசியல்வாதி தலைவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அ இந்த திமுகவால இத கூட அவங்களால ஒழுங்கா பண்ண முடியாதா? என்னத்துக்கு தான் இருக்கிறாங்க திமுக அப்படிங்கிற மாதிரி கேவலமா பேசியிருக்காங்க. அப்படி எந்தெந்த தலைவர்கள் வந்து திமுகவை திட்டி பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதல் முறை ஒரு முக்கிய போட்டித் தேர்வு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2. இந்த எக்ஸாம் ஒத்திவைப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹால் டிக்கெட் மற்றும் தேர்வு மைய குளறுபடி காரணமாக ஏற்பட்ட இந்த சம்பவம் திமுக ஆட்சியில் நிர்வாகம் எந்த அளவுக்கு சரியில்லாமல் இருக்கிறது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு தேர்வை கூட சரியா நடத்த முடியாத கையாளாத அரசு என்று குறிப்பிட்டிருக்காங்க. சரியா? தேர்வர்கள் பல ஆண்டு தியாகம் செய்து கனவுகளுடன் தயாரான நிலையில இந்த கடைசி நேர குளறுபடி அவர்களுக்கு ஏற்படுத்திய மன உளைச்சலை வந்து வலியுறுத்திருக்காரு. சரியா? அடுத்ததாட்டு திமுக அரசின் நிர்வாக சரிவு என்று கூறி இது ஒரு தனி சம்பவம் அல்ல, ஆட்சியின் ஒட்டுமொத்த தேர்வுக்கு எடுத்துக்காட்டு என்று அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்போமா? அரசு பணி என்கின்ற கனவோடு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A முதன்மை தேர்வை எழுதவிருந்த பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களின் நம்பிக்கை சிதைத்த வெற்று விளம்பர மாடல் திமுக அரசுக்கு எனது கடு கண்டனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அரசு பணி என்பது இளைஞர்கள் ஒவ்வொருவரின் உயரிய கனம் லட்சியமும் ஆகும். அதை அடைய அவர்களின் பல ஆண்டு கணக்கான இரவு பகலாக கண்விழித்து படித்து போட்டி தேர்வுகளுக்கு தயாரானவர்கள். அப்படிப்பட்ட ஈடு இணையற்ற உழைப்புடன் தயாராகி முதல்நிலை தேர்வு தேர்ச்சி பெற்று தமது எதிர்கால வாழ்வு குறித்து மிகப்பெரிய கனவுகளோடும் முதன்மை தேர்வை எழுத வருவார்கள். அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டால் இவ்வளவு காலம் உழைத்த உழைப்பு வீணாகி விடுமோ என்ற அச்சம் அவர்களின் மனதில் ஆழமாக பதிந்துவிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்காங்க. ரத்து செய்யப்பட்ட தேர்வு மீண்டும் நடத்தப்பட்டாலும் அதற்காக மீண்டும் மீண்டும் தங்களது கடின உழைப்பை முதலீடாக்கும் சூழல் உருவாகும். இதனால் இளைஞர்களின் பெறற்காரிய காலம் வீணாவதுடன் மனதளவில் அவர்கள் பெரும் பாதிப்பை சந்திக்க நேரிடும். எதிர்காலம் குறித்து கனவுகளோடு இருந்த இளைஞர்களுக்கு இப்படிப்பட்ட பாதிப்பை உருவாக்கிய இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசு யாருக்காக இயங்குகிறது? இளைஞர்களுக்கு நல்லதொரு நம்பிக்கையான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்காத இந்த அரசு இருப்பது என்ன பயன்? டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A தேர்வு திடீரென ரத்து செய்யப்பட்டது. இந்த கபட நாடக திமுக அரசின் நிர்வாக திறமையே வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. ஏற்கனவே நகராட்சி துறையில வேலைக்கான தேர்வுல நடந்த முறைகேடு வெளிவந்துள்ளது. இந்த நிலையில டிஎன்பிஎஸ்சி
நடந்து இந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டதுதான் பின்னணி என்ன நடந்திருக்குமோ என்ற ஐயம் எழுதுவது இயல்பே. இன்னும் எந்த மிகப்பெரிய முறைகேட்டை மறைக்க இது நடந்துள்ளதோ என்ற சந்தேகம் இல்லாமல் எப்படி இருக்கும்? இதற்கு உரியவர்கள் உண்மையை நேர்மையாக சொல்ல வேண்டியது அவர்களுடன் கடமை என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே வரும் காலங்களில் இது போன்ற தவறுகள் நிகழா வண்ணம் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். வெற்று விளம்பரத்தினால் மட்டுமே இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த அரசுக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு இளைஞர் பட்டாளம் வெகுண்டெழுந்து தம் ஜனநாயக முறைப்படி தக்க பாடம் புகட்டுவது உறுதி அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சார்பா அவங்க சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ இதே மாதிரி பல தலைவர்கள், கட்சி தலைவர்கள் சொல்லிட்டு வராங்க. கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் அவங்க பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அவங்க கரெக்ட்டா எல்லாமே செக் பண்ணியிருக்கணும். பட் அவங்க அசால்ட்டா இருந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஒழுங்கா செக் பண்ணாத காரணத்தினால லாஸ்ட் டைம்ல அதுவும் ஹால்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எக்ஸாம் கேன்சல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமா என்ன பொறுத்தவரைக்கும் தப்பு. இந்த வீடியோ பார்க்குற நீங்க உங்களுடைய கருத்து என்ன? இந்த மாதிரி இப்போலாம் ஆட்சியாளர்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்குள்ள தொழில்நுட்ப கோளாறு அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா சொல்லியிருக்காங்களா? இந்த அசால்ட்ட குறித்து உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.